ஹலோ காய்ஸ், நமக்குன்னு ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பேங்க் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் பேன் கார்டு, தேர்ட் ஒன் ஆதார் கார்டு, ஃபோர்த்து ஒன் மேலே இருக்கக்கூடிய 3 கூடியுமே லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர். ஸ்டெப் 1, டிஸ்கிரிப்ஷனில் டிமேண்ட் அக்கௌண்ட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, எந்த நம்பருக்கு உங்களுக்கு டிமேண்ட் அக்கௌண்ட் வேணுமோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்ததும் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி கீழே கண்டினியூ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரு யுவர் நேம், அதாவது உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம். உங்களுடைய பேன் கார்டில் கேப்ஸ் இருந்துச்சுன்னா கேப்ஸில் கொடுங்க, இன்ஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா அதே மாதிரி கொடுங்க. இல்லை எனக்கு இன்ஷியல் முன்னாடி இருக்குது அப்படின்னா இன்ஷியல் முன்னாடி கொடுங்க. அதே மாதிரி கொடுத்து கீழே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து கீழே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், கொடுத்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க. அடுத்து என்ட்ரி யுவர் பேன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. பேன் கார்டு நம்பர் ஃபுல்லாக கேப்ஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக கேப்ஷனில் கொடுத்து கீழே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், கீழே அலோ இருக்கு இல்லையா, அந்த அலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர், மேலே ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செக்யூரிட்டி பின் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஏடிஎம் கார்டுக்கு பின் செட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டிமேண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பின் செட் பண்ணணும். அந்த பின் ரிப்பீட்டட் நம்பராக இருக்கக்கூடாது. மொத்தம் 6 டிஜிட் பின்னு, அந்த 6 டிஜிட் பின்னும் வேறு நம்பராக இருக்கணும். அதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்த நம்பரையே மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட்டான 6 டிஜிட் நம்பரை கொடுத்து கீழே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், கீழே அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டை ஃபிச் பண்ணுற மாதிரி கேட்கும். கீழே ஃபிச் டாக்குமெண்ட் அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் லோட் ஆகும். அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கீழே ஐஎஃப்எஸ்சி கோட், இதெல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் செல்ஃபி வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதில் கிளிக் செல்ஃபியை கொடுத்து உங்களுடைய செல்ஃபி இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களுடைய சைனை போட்டு கீழே சப்மிட் அப்படின்றது இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 மந்தோட லாஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா கீழே ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா டூ இட் லேட்டர் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. என்னுடைய பிலோ 5 lakhs, ஸோ பிலோ 5 lakhs கொடுத்து கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. அதில் நான் அதர்ஸில் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து நான் கொடுக்க போகிறேன். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னவோ அதை அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் லோட் ஆகும். இதில் உங்களுடைய ஃபாதர் நேம், ஜெண்டர், மேலா ஃபீமேலா, நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததும் உங்களுடைய நாமினி ஆட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே டூ இட் லேட்டர் கொடுத்துக்குங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு இ-சைன் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், பேஜ் லோட் ஆகுது. இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்ததும் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். 1 or 2 டேஸில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ கிளைண்ட் ஐடியை மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க.
இது மாதிரி கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணதும் உங்களுடைய ஆஞ்சலன் ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகினில் இந்த கிளைண்ட் ஐடியையும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு.